ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் பிரபஞ்சத்திடம் கேட்டு நம்மளுடைய கனவு இல்லத்தை பெறுவது எப்படி அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோங்க. பிரபஞ்சம் அப்படின்றது அக்ஷய பாத்திரம் மாதிரி. நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கலாம். ஆனால் கேட்குறதுல தான் இருக்கிறது சூட்சமம். பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம எப்படி கேட்டோம் அப்படின்னா, நம்ம கேட்டது உடனே நமக்கு கிடைக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. நிறைய பேர் இந்த மெத்தட் எப்படி கேட்கணும்னு தெரியாமல் தான் நான் கேட்டேன், எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம எப்படி பேசணும், பிரபஞ்சத்திடம் யூனிவர்ஸ் நம்ம எப்படி கேட்கணும் மற்றும் அதோடைய ரகசியங்கள் என்ன, பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு நம்மளுடைய வீடு சொந்த வீடு கனவு எப்படி நினைவாகும் அப்படின்றதையும் வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. பிரபஞ்சம் அப்படின்றது ஒரு மாபெரும் சக்தி. அது நம்மளுடைய எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடி மாதிரி. நாம் எதை ஆழமாக நம்பி உணர்வு பூர்வமாக கேட்குறோமோ அதை பிரபஞ்சம் நமக்கு தரும். ஃபஸ்ட்டு பிரபஞ்சத்தில் கேட்குற முறைகள் நம்ம எப்படி கேட்கணும். மெத்தட் டு ஆஸ்க் டு பிரபஞ்சம். தெளிவான குறிக்கோள் இருக்கணுங்க. பி ஸ்பெசிஃபிக். எனக்கு பணம் வேண்டும், அப்படி இல்லைனா எனக்கு வெற்றி வேண்டும் அப்படின்னு பொதுவாக கேட்கக்கூடாது. இது எப்படி அப்படின்னா, ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி. நமக்கு என்ன பிடிக்குமோ அதை தானே கேட்போம். அதே மாதிரி தான் பிரபஞ்சத்துக்கிட்ட நமக்கு என்ன தேவையோ அதை தெளிவாக கேட்கணும். நமக்கு என்ன வேணும், பணம் வேணும் அப்படின்னா எவ்வளோ பணம் வேணும், எத்தனை நாளுக்குள்ளே வேணும், இல்லை நம்ம செய்கிற வேலையில் வெற்றி வேணும் அப்படின்னா அந்த வெற்றி என்ன, எந்த துறையில் நமக்கு வெற்றி வேணும் அப்படின்றத துல்லியமாக நம்ம கேட்கணும். தெளிவற்ற எண்ணங்களுக்கு தெளிவற்ற முடிவுகளே கிடைக்கும் அப்படின்றது பிரபஞ்சத்தோடைய ஒரு நியதிங்க. நிகழ்காலத்தில் நம்ம பேசணும், ப்ரெசன்ட் டென்ஸில் பேசணும். எனக்கு இது நடக்கும் அப்படின்னு எதிர்காலத்தில் கேட்காம இது நடந்துடுச்சு அப்படின்ற நன்றி உணர்வோடு கேட்கணுங்க. உதாரணத்துக்கு, உங்களுக்கு ஒரு சொந்த வீடு வேணும் அப்படின்னா எனக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்க வேண்டும் அப்படின்னு கேட்கவே கூடாது. இது தப்பு. எப்படி கேட்கணும் அப்படின்னா, எனக்கு ஒரு அழகான சொந்த வீடு கிடைத்ததற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி, எனக்கு பிடித்தமான அழகான சொந்த வீடு கிடைத்ததற்கு, சொந்த வீடை கொடுத்ததற்கு இந்த பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் அப்படின்னு கேட்கணுங்க. எமோஷ்னல் கனெக்ஷன், உணர்வு பூர்வமான ஈர்ப்பு இருக்கணுங்க. வெறும் வார்த்தைகளால் கேட்குறத விட நாம் விரும்பியது கிடைச்சிட்டா எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்போமோ அந்த உணர்வை, ஃபீலிங்ஸை நம்ம இப்போவே வெளிப்படுத்தணும். பிரபஞ்சம் வார்த்தைகளை விட நம்மளுடைய அதிர்வுகளை, வைப்ரேஷனுக்கு தான் அதிகமாக கவனிக்கோங்க. ஸோ நம்மளுடைய ஃபீலிங்ஸ், இப்போது ஒரு வீடு கிடச்சிருச்சு, நீங்கள் கட்டிட்டீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணுறீங்க, எல்லாரும் உங்களை வாழ்த்துறாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க. அந்த ஃபீலிங்ஸை நம்ம இப்போ நினைக்கும் போது கொண்டு வரணும், நம்ம உடம்புக்குள்ளே கொண்டு வரணும். அந்த ஃபீலிங் உடனே பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுங்க. கடைசியான விஷயம் நன்றி உணவு, கிராட்டிடியூட். இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி சொல்ல தொடங்கணும். நம்ம எவ்வளோ அதிகமாக நன்றி சொல்கிறோமோ அந்த அளவுக்கு அதை விட அதிகமாக பிரபஞ்சம் நமக்கு புதிய நன்மைகளை தரும். ஸோ பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த நேரத்தில் கேட்டால் நமக்கு உடனடி ரிசல்ட் கிடைக்கும். அதாவது சுவிட்ச் போட்ட உடனே எப்படி லைட் எரியுதோ அதே போல் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம பேசுகிறதுக்கு சரியான டைம் அப்படின்னா அதிகாலை நேரம். பவர் ஆஃப் ஏர்லி மார்னிங். அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரை பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க. பொதுவாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எது செஞ்சாலுமே வெற்றி தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பிரபஞ்சத்தோட ஆற்றல் மிக அதிகமாக இருக்கிற இந்த நேரத்தில் நம்மளுடைய கோரிக்கைகளை வைப்பது அல்லது எழுதுவது மிக விரைவான பலனை தரும். தினமுமே ஒரு 5 நிமிஷம் கண்களை மூடி நம்மளுடைய இலக்கை நாம் அடைந்து விட்டது போலவும் அதை நாம் அனுபவிப்பது போலவும் கற்பனை செய்யணும். இது நம்மளுடைய ஆழ் மனதை செயல்படுத்தும். விஷுவலைஸ் பண்ணிக்கணுங்க, எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு செஞ்சிட்டோம். இப்போ 369 மெத்தட் பற்றி நம்ம ஏற்கனவே 5 பார்ட் வீடியோ போட்டுக்கிறோங்க. அந்த மெத்தட் ரொம்ப 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 பவர்ஃபுல். காலையில் 3 தரம் நம்மளுடைய இலக்கை எழுதணும், மதியம் 6 முறை எழுதணும், ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி 9 முறை எழுதணும். பிரபஞ்சத்திற்கிட்ட கேட்ட பிறகு அது எப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு துளி சந்தேகம் கூட நமக்கு வரக்கூடாது. அந்த சந்தேகத்தை விட்டுடணும். நம்மளுடைய வேலையை முழு ஈடுபாட்டோட செய்யணும். மீதியை பிரபஞ்சம் சரியான நேரத்தில் நம்ம கிட்ட கொண்டு சேர்க்கும். பிரபஞ்சத்திடம் எப்படி பேசுறது, எந்த நேரத்தில் பேசலாம், எந்த மெத்தட்ல பேசலாம் அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கிட்டோம். இப்போ ஒரு குறிப்பிட்ட கோலுக்காக, இப்போ நிறைய பேருடைய ஒரு கனவு என்ன அப்படின்னா சொந்த வீடுங்க. இப்போ சொந்த வீடு வேணும் அப்படின்னா எப்படி கேட்கலாம்? சொந்த ஒரு இடமோ இல்லை வீட்டு மனையோ வாங்குவது அப்படின்றது ஒரு பெரிய
பெரிய கனவு. அந்த கனவை நனவாக்க பிரபஞ்ச ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள். பிரபஞ்ச ரீதியாக எப்படி கேட்குறது? மேனிஃபெஸ்டேஷன். இடம் வாங்குவதற்கான எண்ணத்தை பிரபஞ்சத்திடம் ஆழமாக பதிய வைக்க இந்த முறையை நம்ம ஃபாலோ பண்ணணும். தெளிவான உறுதிமொழி அஃபர்மேஷன். எனக்கு பிடித்தமான இடத்துல அமைதியான சூழல மிக சிறந்த வாஸ்து அமைப்போடு கூடிய நிலம் எனக்கு கிடைத்திருக்கிறது. இதற்கு பிரபஞ்சத்திற்கு மனமார்ந்த நன்றி. இதை தினமுமே சொல்லணுங்க. ஒரு 2 நிமிஷம் சொல்லலாம். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் சொல்லலாம். இந்த டைம் அந்த டைம் தான் கிடையாதுங்க. உங்களுக்கு சொந்த வீடு வேணும் அப்படின்னா எப்பெல்லாம் உங்களுக்கு அந்த வீடு பற்றின நினைப்பு வருதோ அப்பெல்லாம் கேட்கலாம். காட்சிப்படுத்திக்கலாம். விஷுவலைசேஷன். அந்த நிலத்துல நீங்கள் நிற்கிறது போலையும் அங்கு உங்களுடைய கால்கள் மண்ணை தொடுவது போலவும் கற்பனை செஞ்சுக்கலாம். அந்த நிலத்தோட 4 எல்லைகளையும் நீங்கள் சுற்றி பார்க்குறது போல் மனக்கண்ணில் ஓட விடலாங்க. அழகாக நீங்கள் இப்போ நம்ம விஷுவலைஸ் பண்ணிக்கிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக பண்ணிப்போம். நம்மளெல்லாம் கற்பனை பண்ணிக்கிறதுக்கு நம்மளால மிஞ்சறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அழகாக விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. சந்தோஷமான மனநிலைமையில் விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 to 6 பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களுடைய கனவை, நீங்கள் நிலம் வாங்குற கனவை பற்றி பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டுங்க. இந்த நேரத்தில் நம்மளுடைய மனமும் சுற்றுப்புறமும் அமைதியாக இருக்கிறதுனால நம்மளுடைய எண்ணம் நேரடியாக நம்மளுடைய ஆழ் மனதில் பதிந்து அதை டைரெக்டாக பிரபஞ்சத்துக்கிட்ட போகும். ஒரு முக்கியமான டிப்ஸ் இது ஆக்ஷன் ஸ்டெப் அப்படின்னு கூட சொல்லலாம். நமக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு நிலத்திற்கு போயிட்டு அங்கே இருக்கிற மண்ணை கையில் எடுத்து பார்த்து இந்த நிலம் எனக்கு சொந்தமாக போகிறது அப்படின்னு மனசார சொல்லுங்க. இது பிரபஞ்சத்திற்கு நீங்க அனுப்புற மிக வலிமையான சிக்னல்ங்க. ட்ரை பண்ணி பாருங்க. சொந்த வீடு அமைய நாம பிரபஞ்சத்திடம் கேட்கும்போது இந்த 5 நிலைகளை சரியா செய்யணுங்க. வீடு கட்டுவதற்கு அப்படி இல்லைன்னா வாங்குவதற்கு இது ஒரு பக்கா ஐடியா. ஒரு வீடு அப்படின்றது வெறும் கல் மண் அப்படி இல்லைங்க. அது நம்மளுடைய உணர்வு மற்றும் நிம்மதியோட அடையாளம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு வீட்டோட தோற்றத்தை நம்ம முடிவு செஞ்சுக்கலாங்க. பி ஸ்பெசிஃபிக். வெறுமனே வீடு அப்படின்னு சொல்லாமல் அது எப்படி இருக்கணும் அப்படின்றத தீர்மானிக்கணும். எத்தனை ரூம் வேணும்? 2 BHKவா இல்லை 3 BHKவா? வாசக்கால் எந்த திசையில், வடக்கில் இருக்கணுமா கிழக்கில் இருக்கணுமா? வீட்டோட நிறம் என்ன? தோட்டம் கார்டன் இருக்கணுமா? சமையலறை எப்படி இருக்கணும்? மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு இடம் வாங்கிட்டோம், வீடு கட்டிகிட்டு இருக்கிறோம், அது எப்படி இருக்கணும் அப்படின்றத அழகாக முன்னாடியே நீங்கள் பிளான் போட்டு வச்சுக்கலாம். 2வது விஷயம் ரைட்டிங் ப்ராக்டிஸ். நன்றி உணர்வோடு எழுதுறதுங்க. ஒரு டைரியில் எழுதலாம், அப்படி இல்லைனா ஒரு நோட் புக்கில் எழுதலாம். என்னுடைய கனவு இல்லம் மிகவும் அழகாகவும் வாஸ்து முறைப்படியும் அமைந்து விட்டது. இந்த வீட்டில் எனது குடும்பத்துடன் நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்கிறேன். நன்றி பிரபஞ்சமே அப்படின்னு நன்றி உணர்வோடு எழுதலாங்க. விஷுவலைஸ் பண்ணிக்கிறது. தினமுமே ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீட்டு சாவியை நம்ம கையில் வச்சிருக்கிறது போலவும் நம்ம வீட்டோட கதவை திறந்து நம்ம உள்ளே போகிறது போலவும் கற்பனை செஞ்சுக்கலாம். வீட்டோட புதுமனை புகு விழா, கிரகப்பிரவேசம் நடக்கிறது போலவும், சொந்த பந்தங்கள்லாம் நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டை பார்த்து நம்மளை வாழ்த்துவது போலவும் உணர்வு பூர்வமாக நம்ம நினச்சிக்கலாங்க. அடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீட்டோட ஃபோட்டோவை உங்களுடைய ஃபோன் கேலரியில் வச்சுக்கலாம். நீங்கள் அடிக்கடி பார்க்குற இடத்துல வச்சுக்கலாம். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விஷன் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு பிடித்தது போன்ற ஒரு வீட்டோட புகைப்படத்தை மொபைல் வால்பேப்பராகவோ இல்லைனா நம்மளுடைய பார்வையில் படும்படியோ வச்சுக்கலாம். இதை பார்க்கும் போதெல்லாம் இது என் வீடு அப்படின்ற எண்ணம் நம்ம மனசுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க. பிரபஞ்சம் வழிகாட்டும் போது நாமளும் சில முயற்சிகளை எடுக்கணுங்க. இதை ப்ராக்டிக்கல் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடு கட்ட அல்லது வாங்க தேவையான சேமிப்பை இப்போவே தொடங்கணும். அந்த நிமிஷமே, இப்போ எந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த நிமிஷமே உங்களால் முடிஞ்ச அளவு ₹1 சேமிப்பையாவது தொடங்குங்க. 2வது விஷயம், உங்களுக்கு பிடித்த இடங்களில் வீடுகளை நேரில் சென்று பாருங்கள். இது நம்மளுடைய ஆசையை தூண்டும். அந்த வீடெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆசை வரும் பார்த்தீங்களா நம்ம மனசில். அதோட சிக்னல் வைப்ரேஷன் டைரெக்டாக யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகுங்க. ஒரே ஒரு ரகசியம், வீடு வாங்குவதில் ஏதேனும் தடைகள் இருந்தது அப்படின்னா இந்த வீடு எனக்கு மிக சிறந்த முறையில் அமைகிறது அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். சந்தேகம் படவே படாதீங்க. வீடு கட்ட போகிறோம், வீடு வாங்க போகிறோம், இடம் வாங்க போகிறோம் அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும். பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் ஒடிஞ்சு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு சக்ஸஸ் ஆகாதுங்க. கண்டிப்பாக இந்த வீடு எனக்கு இல்லை, இந்த இடம் எனக்கு மிக சிறந்த முறையில் அமையும் அப்படின்னு மட்டும் மனசில் நினச்சிட்டு அடுத்த வேலையை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாங்க. நம்மளுடைய கனவு இல்லம் மிக விரைவில் அமையும். நம்மளுடைய வீட்டின் கிரகப்பிரவேச தேதி பிரபஞ்சம் விரைவில் முடிவு செய்யும். வாழ்த்துக்கள். 369 மெத்தட் பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். 369 மெத்தடில் ஒரு டெக்னிக் ஒன்று இருக்குங்க. இப்போ சொந்தமாக வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி எழுதுங்க. காலையில் 3 முறை எழுதும்போது என்னுடைய கனவு இல்லம் எனக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு 3 முறை எழுதுங்க. மதியம் 6 முறை எழுதும்போது அந்த வீடு என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருகிறது அப்படின்னு எழுதுங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 9 முறை எழுதும்போது மிக்க நன்றி பிரபஞ்சமே,
அப்படின்னு மட்டும் ஒரு 21 நாளைக்கு தொடர்ந்து இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வருங்க. இது வந்து 369 மெத்தடில் இருக்கிற ஒரு டெக்னிக். அதுவும் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னா இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கடைசியாக ஒன்று கேட்ட பிறகு எப்படி நடக்கும் அப்படின்னு சந்தேகப்படாதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க. பிரபஞ்சம் அதற்கான வழியை தானாக திறக்கும். அந்த சாவி விரைவில் உங்கள் கையில் இருக்கும். நம்பிக்கை மட்டுமே வெற்றி தரும். நீங்கள் சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன் வரிகள் இதுதாங்க. எனக்கு மிகவும் பிடித்தமான இடத்திலேயே மிக சிறந்த முறையில் எனக்கான வீடு அமைந்து விட்டது, பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு தினமுமே இந்த அஃபர்மேஷனை சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோவில் சொந்த வீடு வாங்குறதுக்கான ஒரு சூப்பரான 369 மெத்தட் டெக்னிக்கு, அதோட பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி பேசணும், எந்த நேரத்தில் பேசணும் அப்படின்றத பற்றி தெளிவாக உங்களோட பேசியிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யாருக்கெல்லாம் சொந்த வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்டில் வந்து சொந்த வீடு கிடைத்து விட்டது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் கிரக பிரவேசத்துக்கான டேட்டையும் எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர் அண்ட் பாய்.